புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டத்தில் ராஜ்யசபா எம்பி பதவியை பாஜகவிற்கு விட்டுத் தராமல் கரார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசுடன் பாஜக கூட்டணி பேசியதிலிருந்து இரு கட்சிகளும் ஏழாம் பொருத்தமாக இருந்து வருகிறது. கூட்டணி வேண்டாம் என ஒதுங்கியிருந்த ரங்கசாமியை எப்படியோ இழுத்து கூட்டணி அமைத்து தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டது பாஜக. ஆனால் அக்கட்சி டெல்லியில் இருக்கும் அதிகாரத்தை காட்டி துணை முதல்வர் பதவி, முக்கிய இலாக்காக்கள் என தொடர்ந்து ரங்கசாமிக்கு குடைச்சல் கொடுக்கும் வேளையில் ஈடுபட்டு வந்தது. இப்பிரச்சனைகளை முதல்வர் ரங்கசாமி சாதுரியமாக கையாண்டு தீர்வு கண்டார். இதைத் தொடர்ந்து தற்பொழுது ராஜ்யசபா சீட்டிற்காக என்ஆர் காங்கிரசின் கழுத்தில் பாஜக கத்தியை வைத்திருக்கிறது. ராஜ்யசபா எம்பி தேர்தலில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவார்கள் என கூறப்பட்ட நிலையில் பாஜக அப்பதவிக்கு தன் கட்சி சார்பில் வேறு ஒருவரை தயார்படுத்தி வருகிறது. இது விஷயமாக ரங்கசாமி பிடி கொடுக்காமல் இருந்து வரும் நிலையில் அவரை கரைத்து காரியம் சாதிக்கும் முயற்சியில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி நேற்று மாலை தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இதில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சந்திர பிரியங்கா, துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், லட்சுமிகாந்தன், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, PR சிவா, பிரகாஷ்குமார் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவிற்கு ராஜ்யசபா MP பதவியை விட்டுத்தரக்கூடாது, என்ஆர் காங்கிரஸே இந்த பதவியை ஆள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். வாரிசு சான்றிதழ்கள் வழங்கும் அதிகாரத்தை வட்டாட்சியர்களுக்கு வழங்கியதை திரும்ப பெற கோரி அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியிடம் வழக்கறிஞர்கள் மனு அளித்தனர். வாரிசு சான்றிதழ்கள் வழங்கும் அதிகாரம் வட்டாட்சியர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி வழக்கறிஞர்கள் நேற்று நீதிமன்ற பணிகளை புறக்கணித்தனர். பின்னர் அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் சங்க தலைவர் முத்துவேல் தலைமையில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் நேற்று சட்டசபைக்கு சென்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அதில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக வாரிசு சான்றிதழ், தீர்ப்பு மற்றும் தீர்மானம் வழங்கும் அதிகாரம் உரிமையியல் நீதிமன்றங்களுக்கு மட்டும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் சான்றிதழ் வழங்கும் அதிகாரத்தை வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர் ஆகியோர்களுக்கு வழங்கி கவர்னர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது வழக்கறிஞர்களுக்கு மிகப்பெரிய தொழில் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு இளம் வழக்கறிஞர்களுக்கு வருமான இழப்பை ஏற்படுத்தும். எனவே இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஊழியர்களின் நிறைவேற்றப்படாமல் உள்ள கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள தொகை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி நிரந்தர ஊழியர்கள் நலசங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அடிப்படையான கோரிக்கைகளை நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இதனை நிறைவேற்ற கோரியும் அரசே நேரடியாக நிதி ஒதுக்கி சம்பளம் மற்றும் இதர படிகளை வழங்க வேண்டும், பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் பழனிவேல் தலைமை தாங்கினார். தேவசகாயம் முன்னிலை வகித்தார். மேலும் இதில் பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். தவளக்குப்பம் அருகே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி ஒருவரை மர்ம நபர்கள் கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநிலம் தவளக்குப்பம் அருகே TN பாளையம் உடையார் தெருவை சேர்ந்தவர் அனந்தராமன். இவருக்கு தனபாக்கியம் என்ற மனைவியும் ஒரு மகனும் மகளும் உள்ளனர். அனந்தராமனுக்கு அருகில் உள்ள இருளர் குடியிருப்பு பகுதியில் விவசாய நிலம் உள்ளது. இங்கு கரும்பு பயிர் செய்யப்பட்டுள்ளது. அனந்தராமன் தினமும் காலையில் விவசாய நிலத்திற்கு சென்று பணிகளை கவனிப்பார். மதியம் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு செல்லும் அவர் மீண்டும் விவசாய நிலத்திற்கு வந்துவிட்டு மாலையில் வீடு திரும்புவார். அதன்படி நேற்று காலையில் விவசாய நிலத்திற்கு வந்த அனந்தராமன் மதியம் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வந்துள்ளார். பிறகு மதியம் 3 மணியளவில் மீண்டும் விவசாய நிலத்திற்கு சென்று வேலைகளை கவனித்தார். அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த
வந்த மர்ம நபர்கள் அனந்தராமனிடம் தகராறு செய்துள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த அவர்கள் தன்னந்தனியாக இருந்த அனந்தராமனை கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளனர். இதில் வெட்டுக்காயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்து விழுந்துள்ளார். அவர் இறந்ததை உறுதி செய்து கொண்ட மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில் அனந்தராமன் பிணமாக கிடப்பதை பார்த்த இருளர் குடியிருப்பு மக்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக போலீஸ் சூப்பர்டென்ட்கள் லோகேஸ்வரன், ஜிந்தா கோதண்டராமன், அரியாங்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முத்துராமன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அனந்தராமன் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அனந்தராமன் கழுத்து அறுக்கப்பட்டு இருந்தது. மேலும் மார்பில் 3 கத்தி குத்து காயங்கள் இருந்தது. உடலை பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க ஆம்புலன்ஸிற்காக போலீசார் காத்திருந்தனர். இதற்கிடையில் அனந்தராமன் படுகொலை செய்யப்பட்ட தகவல் அந்த பகுதியில் பரவியது. இதை அறிந்து அவரது உறவினர்கள், பொதுமக்கள் அங்கு திரண்டு வந்தனர். அவர்கள் இந்த பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகம் உள்ளதாகவும் இது குறித்து பலமுறை புகார் செய்தும் நடவடிக்கை இல்லை என்றும் போலீஸ் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர். மேலும் முன்விரோதம் காரணமாக சிறுவர்கள் கஞ்சா புகைத்து கொண்டு அனந்தராமனை கொலை செய்துள்ளனர். அவர்களை கைது செய்யும் வரை உடலை எடுத்து செல்ல விடமாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீஸ் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொலையாளிகளை விரைவில் கைது செய்வதாக உறுதியளித்தனர். இதையடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அதன் பிறகு அனந்தராமன் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். முன்விரோத தகராறு இந்த படுகொலை தொடர்பாக தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அனந்தராமனுக்கும் அவரது எதிர் வீட்டை சேர்ந்தவர்களுக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது. நேற்று காலை இரு குடும்பத்திற்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது. இந்த பிரச்சனையில் அனந்தராமன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர். இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி கொலையாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். விவசாயி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் பிரதமர் மோடியின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற சிறப்பு தடுப்பூசி முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் துவக்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் 71வது பிறந்த நாளை சேவா சமர்ப்பண நிகழ்ச்சியாக புதுச்சேரியில் பாஜகவினர் ஒரு வாரம் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மாநில தலைவர் சுவாமிநாதன் அறிவுறுத்தலின்படி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. கடற்கரை சாலையில் உள்ள நேரு சிலை அருகே கைவினை கண்காட்சிகள் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு நடைபெற்ற தடுப்பூசி சிறப்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். முகாமை ராஜ்பவன் தொகுதி பாஜகவை சேர்ந்த கீதா உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். மத்திய அரசின் விவசாயிகள் விரோத வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரி வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற உள்ள பந்த் போராட்டத்தை புதுச்சேரியில் வெற்றி பெற செய்வது குறித்து அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் விவசாயிகள் விரோத வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரி வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறவுள்ள பந்த் போராட்டத்தை புதுச்சேரியில் வெற்றி பெற செய்வது குறித்த அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரியில் உள்ள ஏஐடியூசி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஏஐடியூசி செயலாளர் சேது செல்வம், ஐஎன்டியூசி தலைவர் பாலாஜி, மதிமுக தொழிற்சங்கம் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய ஏஐடியூசி செயலாளர் சேது செல்வம், இந்திய விவசாயத்தை கார்ப்பரேட் பண்ணையாக்கும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் 3 வேளாண் சட்டங்களை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்படியான உத்தரவாதம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் நடைபெற உள்ள பந்த் போராட்டத்தை புதுச்சேரி மாநிலத்திலும் வெற்றி பெற செய்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கவிஞர் தமிழ் ஒலியின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சாலை அருகே அவரது படத்திற்கு பல்வேறு சமூக அமைப்பினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புரட்சி கவிஞர் தமிழ்வழியின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சிலை அருகே நம் தேசம் நம் மக்கள் நற்பணி மன்றம், அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம், பண்டிதர் அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் சார்பாக கவிஞர் தமிழ்வழி திருவுருவ படத்திற்கு அஜித் தலைமையில் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இதில் முத்து ஞானவேல், அன்பரசன், முத்துவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக பாவலர் சண்முக சுந்தரம், விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலர் தேவபொழிலன்,
மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன் மற்றும் சமூக அமைப்பினர் பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு படத்துக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். இறுதியாக அருண் நன்றியுரை ஆற்றினார். புதுச்சேரியில் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்ட லாஸ்பேட்டை காவல் நிலைய தலைமை காவலர் சண்முகத்தை உடனடியாக பணி நீக்கம் செய்வது மட்டுமல்லாமல் தங்களை மிரட்டுவதால் அவரை கைது செய்ய வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட இந்திய ஜனநாயக கட்சி உட்பட பல்வேறு சமூக அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்ட லாஸ்பேட்டை காவல் நிலைய தலைமை காவலர் சண்முகத்தை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணையும் மனித உரிமை செயல்பாட்டாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் குடும்பத்தையும் தொடர்ந்து மிரட்டியும் அவதூறு பரப்பி வரும் தலைமை காவலர் சண்முகத்தை உடனடியாக கைது செய்ய வேண்டும். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவல் நிலையங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். காவல் நிலையங்களை அணுகும் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் துணைத் தலைவர் குணபூசணம் தலைமையில் சுதேசிமல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனித உரிமை செயல்பாட்டாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், இந்திய ஜனநாயக கட்சி மாநில தலைவர் வீரசேகரன் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பினை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு முதியோர் விதவை உள்ளிட்ட பல்வேறு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான ஆணையை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் வழங்கினர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பாக முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் ஆகியோர்களுக்கு அரசு சார்பாக மாதந்தோறும் நிதி உதவி வழங்குவதற்கான ஆணை முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இதில் சபாநாயகர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பள்ளி அசோக், சிவசங்கரன் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. வீடு வீடாக தடுப்பூசி போடும் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என டிவி நகரில் நடைபெற்ற தடுப்பூசி செலுத்தும் பணி ஆய்வு செய்த பின் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வீடு வீடாக தடுப்பூசி புதுவை மாநிலத்தை 100% தடுப்பூசி போட்ட மாநிலமாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்காக வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. நேற்று கருவடிக்குப்பம் மற்றும் திருவள்ளூர் நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொரோனா தடுப்பூசி போடும் பணியை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் நோயாளிகளின் குறைகளை சரி செய்ய உத்தரவிட்டுள்ளோம். மேலும் ஸ்கேன் வசதி, காலியாக உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பிற பணியிடங்களை உடனடியாக நிரப்ப அரசு முயற்சிகளையும் எடுக்கும். பின் விளைவுகள் புதிய முயற்சியாக வீடு வீடாக கணக்கெடுப்பு நடத்தி தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பகுதிகளில் தடுப்பூசி முகாம்களை முன்னளவெடுத்து நடத்த வேண்டும். கட்சி எல்லைகளை கடந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதியில் உள்ள அனைவரும் 10 நாட்களுக்குள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் தொழில் துவங்க முன் வருபவர்களுக்கு மத்திய அரசு உரிய நேரத்தில் அனுமதி தராததால் பல தொழிற்சாலைகள் புதுச்சேரியிலிருந்து வெளியேறிவிட்டதாக முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தொழில்துறை சார்பில் வணிகர்கள் திருவிழா காலாப்பட்டு பல்கலைக்கழக கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர்களின் ஸ்டால்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. சிறப்பு அழைப்பாளராக துணைநிலை ஆளுநர் தமிழிசை, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த பின்பு முதலமைச்சர் ரங்கசாமி பேசும் பொழுது, புதுச்சேரி ஒரு அழகான அமைதியான மாநிலம். இங்கு நிறைய தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்றுதான் அரசும் முனைப்புடன் செயல்படுகிறது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் தொழில் முனைவோர்களுக்கு சலுகைகள் கொடுக்காததால் புதுச்சேரியிலிருந்து நிறைய தொழிற்சாலைகள் வெளியேறிவிட்டது. சலுகைகள் கொடுக்கும் பொழுதுதான் தொழிலதிபர்களையும் தொழில் முனைவோர்களையும் தொழில் செய்ய நாம் ஏற்க முடியும் என்று பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தொழிற்சாலைகளுக்கு அனுமதி மத்திய அரசே வழங்க வேண்டியுள்ளது. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குள் மத்திய அரசு அனுமதி தராததால் தொழிற்சாலைகள் வெளியேறிவிட்டதாகவும் ரங்கசாமி குற்றம் சாட்டினார். புதுவை
புதுவையில் படித்த இளைஞர்கள் வெளிமாநிலங்களுக்கு சென்று பணிபுரிவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்களுக்கு புதுவையில் வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியது அரசின் கடமையாகும். தொழில் துவங்க அனுமதி கேட்டு புதுச்சேரிக்கு வரும் தொழிலதிபர்களுக்கு கேட்கும் வசதிகளையும் உரிய நேரத்தில் செய்து கொடுக்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, 5 மாடி கட்டிடம் கட்டுவதற்கு கூட அனுமதி வேண்டி அனைத்து துறைகளுக்கும் அலைய வேண்டிய நிலைமைதான் தற்பொழுது புதுச்சேரி உள்ளதாக குற்றம் சாட்டினார். அருகில் உள்ள தமிழக பகுதியில் தொழிற்பேட்டை அமைக்கப்பட உள்ளது. ஆனால் அங்கு அனைத்து வசதிகளையும் அதிகாரிகள் செய்து கொடுக்கின்றனர். ஆனால் புதுச்சேரியில் அது போன்ற வசதிகளை செய்து கொடுத்தால்தான் தொழில் முனைவோர்கள் நமது மாநிலத்தில் தொழில் செய்ய முன்வருவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். விமான நிலைய விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது தொழில் முனைவோர்கள் அதிக அளவில் புதுச்சேரிக்கு வருவார்கள். தொழில் அவர்களுக்கு உரிய வசதிகளை காலத்தோடு செய்து கொடுத்தால்தான் இருக்கின்ற தொழிலையும் தக்க வைக்க முடியும். மேலும் புதிய தொழிற்சாலைகளையும் கொண்டு வர முடியும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். காரைக்கால் துறைமுகம் உள்ளது. அங்கு இதுவரை எந்த புதிய தொழிற்சாலைகளும் கொண்டு வந்தது போல் தெரியவில்லை. தொழிற்சாலைகளுக்கு மின் இணைப்பு மிகவும் அவசியம். அவற்றை கொடுக்கவும் சரியான சூழ்நிலை உருவாக்க வேண்டும். மேலும் புதிய தொழிற்சாலைகள் அமைய சரியான சூழலை உருவாக்க அதிகாரிகள் தேவைகளை உணர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி பரபரப்பாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியினர் தலைமை செயலகத்தில் சுகாதாரத்துறை செயலர் அருணை சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கினர். புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் மற்றும் புதுச்சேரி அரசு கொரோனா தடுப்பூசி கட்டாயம் என நிர்பந்தம் செய்வதை கைவிடக் கோரியும் அரசின் எச்சரிக்கை பதவியையும் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் மக்களுக்கு தடுப்பூசியால் பக்க விளைவுகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி தன்னார்வமாக மக்கள் ஏற்றுக்கொள்வதை விடுத்து புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசின் கொள்கையான 100% கொரோனா தடுப்பூசி போட்ட மாநிலம் என்று நிரூபிக்க அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் கண்டனத்தை தெரிவிக்கவும் புதுச்சேரி சுகாதாரத்துறை அரசு செயலாளரை கண்டித்து கடிதம் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில பொருளாளர் இளங்கோவன், மாநில செய்தி தொடர்பாளர் திருமுருகன், அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் கலிவரதன், முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் அமுதன் பாலா, உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் கருணாநிதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வருவதை எதிர்த்தது ஏன் என அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு ஆர்எல்வி பேரவைத் தலைவர் வெங்கட்ராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வினால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயர்ந்து மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். தேர்தல் நேரத்தில் தாங்கள் வெற்றி பெற்றால் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம் என்று பிஜேபி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் கூக்குரலிட்டார்கள். மத்தியில் ஆட்சி செய்யும் கட்சியே மாநிலத்திலும் ஆட்சி செய்தால் புதுவைக்கு அதிக நிதி கிடைக்கும், மக்கள் வாழ்வாதாரம் உயரும், மக்கள் சுபிக்ஷமாக வாழ்வார்கள், மாநில அந்தஸ்து பெற்று தருவோம் என்றெல்லாம் கூறி வெற்றி பெற்றார்கள். ஆனால் இன்று பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்ந்து அடித்தட்டு மக்கள் முதற்கொண்டு அவதிப்படுகின்றனர். அதற்காகத்தான் புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் சார்பாக பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் அப்படி கொண்டு வந்தால் பெட்ரோல் விலை 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்க முடியும் என்றும் பெட்ரோலிய பொருட்கள் விலை வெகுவாக குறையும் என்றும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தினர். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை விரைவாக கூட்டி பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள் எடுத்து வர வேண்டும் என்று ஆர்எல்வி பேரவையின் சார்பாக மத்திய அரசை கேட்டுக்கொண்டனர். கடந்த 17/9/2021 அன்று ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் லக்னோவில் கூடியுள்ளது. புதுவை அரசின் சார்பாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு புதுவை நிதி சுமையினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மக்களின் வரி சுமையை பற்றி கவலைப்படாமல் அரசின் நிதி சுமையை பற்றி பேசிய அமைச்சரின் இந்த செயலை ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் சார்பாக வன்மையாக கண்டிப்பதாக ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தை மருத்துவமனை முன்பு நடைபெற்ற அன்னதான விழாவை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் துவக்கி வைத்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் மற்றும் நோயாளிகள் ஆகியோருக்கு உணவுப் பொட்டலம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு தலைவர் சுரேஷ் தலைமையில் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு 21 நாட்களுக்கு இலவசமாக அன்னதானம் வழங்கப்படுகிறது.
அதன் தொடர்ச்சியாக இன்று ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகே நடைபெற்ற அன்னதான விழாவை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். விழாவில் சுமார் 200 இலவச உணவுப் பொட்டலங்களை ஏழை எளிய மக்கள் மற்றும் நோயாளிகள் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், தேசிய செயற்குழு உறுப்பினர் விவசாய அணி பாரதி மோகன், மாநில செயற்குழு உறுப்பினர் மகேஷ் ரெட்டி, முன்னாள் மாநில செயலாளர் முருகன், மேலும் நிர்வாகிகள் சிவஞானம், சிவராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.